வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் பார்க்கலாங்க. ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை தொளிச்சிட்டு விதையை எடுத்துடணும். விதை இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த சொலை மட்டும் வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது கூட சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 4 பழம் எடுத்துருக்கிறேன் நான் ஆரஞ்சு பழம். கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நிறைய வேணுங்க, ஒரு 3 கிளாஸாக வேணும் எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம், வடிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும், அப்போ தான் நல்லா அரைச்சி வரும். அதுக்கப்புறமா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. மெயினாக நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலங்கிறனால தான் ஜூஸ் போடுறோம். இல்லாட்டி ஆரஞ்செல்லாம் அப்படியே சொலையாகவே சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது. வெயில் தாங்க முடியாதனால ஜூஸ் போடுறோம். இப்போ வடித்து எடுத்துக்கிட்டோம், ஐஸ் போட்டுக்கிட்டோம். இது வந்து போடலாம், போடாமையும் குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். வெயில் தாங்க முடியாதனால ஐஸ் போட்டிருக்கோம். சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஆரஞ்சு ஜூஸ் போடுவேங்க நான். சரி, கொடுத்துருக்குறேன் உங்களுக்குமே. உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் வீடியோவும் வருங்க. ஜூஸ் வந்து போட்டதுனால கொடுத்தேன். நாங்கள் போடுறதே ரேரு. ஜூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வீட்டில் செய்ய மாட்டோம். காஃபி டீ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூஸ் அவ்வளோக்கா பிடிக்காது. வெயில் தாங்க முடியாதனால ஜூஸ் குடிக்க வேண்டியதாக இருந்தது, அதனால் கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசின்னு ஒரு சேனல் வச்சுருக்கிற கோலம் சேனல், அதையும் பாருங்கள். அது நல்லா இருக்குங்க. அது அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் கோலம் விளாக்ஸ் அந்த மாதிரி வருங்க அந்த சேனலில். சூப்பரான ஆரஞ்சு ஜூஸுங்க. நல்லா இருந்தது ரொம்ப குடிக்கிறதுக்கு. தேங்க்யூ.